ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. பல விமன் இன்ஃபுளுசர்ஸோட ஒரு ஆட்டம் போடுறவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு. சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபுளுசர். ரீசெண்டா தான் ஒரு ஆன்லைன் ஸ்கேம் மூலம் மாட்டினாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி அந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டாரு. தன்னைத்தானே தாவேகா கட்சியோட விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொல்லிக்கிற இவரு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் தாவேகாக்கு சப்போர்ட்டா போடுவாரு. கிட்டத்தட்ட நிறைய சிறுமிகளுக்கு நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பேசுற இவரே ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வேகமா பரவுது. அப்படி நிஜமாவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நீங்க தேடிட்டு இருக்க அந்த ட்ரெண்டிங் வீடியோவும் நாங்க அட்டாச் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருக்கிறவர். நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் வாழ்க்கையே இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்கேம் பண்ணாரு. கிட்டத்தட்ட 25 பேரை ஸ்கேம் பண்ணி கடைசியில அதை எப்படி மாத்திட்டாருன்னா நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வச்சு மாத்திருக்காரு. இதுக்கப்புறம் இவர் மேல நிறைய பேர் நம்பிக்கையே வைக்கல. இருந்தாலும் விஜய் பத்தி பேசினா ஒரு லைம்லைட் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக யூடியூப்ல தாவேகாக்கு சப்போர்ட்டாவே நிறைய விஷயங்கள் பேசுவாரு. இவர் தாவேகா கட்சியில எந்த பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா தன்னைத்தானே நான் தாவேகா கட்சியோட ஒரு அடிப்படை தொண்டன் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சி பத்தியே பல விஷயங்களை பெருமையா பேசக்கூடியவர் இவர். கிட்டத்தட்ட பாலியல் வழக்குகளுக்கு ரொம்ப எதிராகவே பேசக்கூடியவர் இவர். ரீசெண்டா இவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சிய வெறும் ஒரே நாள் எங்கேயோ பார்த்திருக்காரு. டெய்லியும் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதனையும் தாண்டி அந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான், சின்ன பொண்ணுதான், ஒரு 17-16 வயசு படிக்கிற பொண்ண இந்த மாதிரி உன் லிப்ஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டபடி மெசேஜ் பண்ணிருக்காரு. இதையும் தாண்டி இதெல்லாம் கண்டுபிடிச்ச அண்ணனுங்க அந்த சிஸ்டரை தனியா உள்ள போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் ஸ்ரீ நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பின ஸ்ரீ விஷ்ணுவும் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அவங்க பாணியில விசாரிக்கும் போதுதான் அவங்க கிட்ட இருந்த போனை பிடுங்கி பார்க்கும் போதுதான் இத்தனை மெசேஜ பாத்திருக்காங்க. சொல்லு என்ன தப்பு? எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற அத படி கட்டு. அப்படியே ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? ஏன் பண்ண? நீ எவ்வளவு பெரிய எக்ஸ தெவிடியா பையன் தெரியுமா? irresistible, you are irresistible. அப்படி மெதிக்கணும். நான் irresistible பாரு. அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா சொல்லு. நீ போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சிய தூண்டி இருக்க, அதாவது அவ உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? இது மட்டும் இல்லாம ஸ்ரீ விஷ்ணுக்கு அழகான மனைவி அஸ்மிதாவும் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய பிசினஸ் உமன். இன்ஸ்டாகிராம்ல இவங்க பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. எல்லா கல்யாண பெண்களுக்கும் இவங்க மேக்கப் போட்டாதான் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இந்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி இவர் நிறைய வாட்டி கெஞ்சிடாரு என்னோட வீடியோ வெளியே விட்டுறாதீங்க ஃபேமிலிக்கே அசிங்கம்னு. ஆனா பாத்தீங்கன்னா உண்மைக்கு என்னைக்குமே ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் இல்லையா? இப்போ இவரை பத்தி இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க ஒய்ஃப்? அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live we cannot let another human being live such a lie, dude.
அவங்களுக்கு கூட சொல்லுங்க ப்ரோ, கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனால் இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் வாழ்நாள். இதையும் தாண்டி ஸ்ரீ விஷ்ணுக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க, இன்னும் வந்து ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ 3வது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு கதி. இதையும் தாண்டி வீடியோவோட எண்ட்ல என்ன ஆகியிருக்குன்னா, பாக்கெட்ல என்னமோ இருக்கே எடு எடு அப்படின்னு பார்க்கும்போது காண்டம்ஸையும் மறைச்சு வச்சிருக்காரு. இதுதான் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு. அதாவது உன்னை வீட்டுக்கு பார்ட்டின்னு கூட்டிட்டு வந்தா எதுக்கு தேவையில்லாம காண்டம் எடுத்துட்டு வர, அப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி சந்தேகம் போகுது இல்லையா? ஏன்னா வீட்டுல தங்கச்சி இருக்காங்க, ஆல்ரெடி வந்து நீ கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, உனக்கு லவ்வர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இந்த காண்டம் வரைக்கும் எடுத்துட்டு வரேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களா மதிக்கிற மக்களுக்கு இவர் நிஜமாவே எப்படி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய விதத்துல ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நியூஸ்லயும் மீடியாஸ்லயும் வெளிப்படையா சொன்னா கூட அதெல்லாம் 1 நாள் 2 நாள் பேசிட்டு அடுத்த நாளே அவங்கள சப்போர்ட் பண்ணதான் செய்றாங்க. ஆனா இந்த இதுல அவங்க எஃப்ஐஆர் போடனால Now you say blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா என்னது? எங்க இருந்து? மார்க்கெட்ல